மகா கிட்டேருந்து கொத்து சாவியை வந்து நைஸாக வந்து திருடிடுறாங்க. சித்ரா உடனே எடுத்துகிட்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுக்குறாங்க. அனாமிகாவும் சித்ரா ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது மகாவுக்கு வந்து குடும்ப பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க மகா கிட்ட. அப்போ 5 லட்சம் பணத்தை கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்க, நம்ம ஈஸியாக அவன் மேலே பழிய போட்டுடலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சித்ராவும் போயிட்டு ரூம்லேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை வந்து கொத்து சாவி போட்டு கரெக்டாக சாவி போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. 2 லட்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், மீதி 3 லட்சம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இந்த 2 லட்சத்தை நீங்களே வச்சுங்க அப்படின்னு. நான் ஏன் வச்சுக்கணும், நம்ம சேர்ந்து பிளான் போட்டோம், நீ வச்சுக்கோ, நீ தான் பிளான் போட்ட அப்படின்னு சொல்லி அனாமிகா கிட்ட கொடுக்குறாங்க. அனாமிகா உஷாராகிறாங்க. இல்லை இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன இப்படி மாட்டி விட்டாலே அப்படின்னு சொல்லி சித்ரா யோசிக்கிறாங்க. சரி இந்த பணத்தை நம்ம எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னோடனே அதை தெரிய வச்சிடலாம், எப்படியாவது வந்து மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்பா, அப்போ மகா தான் இந்த பணத்தை திருடிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. சூர்யா வந்து ஃபாலோ பண்ணுற மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யாவை பார்க்குறாங்க. ஸ்வேதா வந்து கொண்டாடுறாரு தூக்கி. பரவாயில்ல ஸ்வேதா, உனக்கு டைவர்ஸ் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் எனக்கும் டைவர்ஸ் கிடச்சிடும் மகா கிட்டேருந்து, அதுக்கப்புறம் நம்ம இருப்ப கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றாரு. அது எல்லாத்தையும் கேட்ட மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ண, பாவம் இல்லையா மகா, அவளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்வேதா. சூர்யா கிட்ட அவள் கஷ்டப்படட்டும், என்னை விட்டு விலகி போட்டோம், அதுதான் நல்லது அவளுக்கும் எனக்கும், அதனால் வந்து நான் என்ன வேணாலும் செய்வேன், புரியுதா, அதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன், இங்கே பாரு எப்படினாலும் அவள் என் வாழ்க்கை விட்டு போதான் போகிறா, நம்ம 2 பேரையும் வந்து தப்பாக நினச்சிட்டு போட்டோம், நினச்சிட்டு அப்படி போகிறது தான் நல்லது, அப்போ தான் என் வாழ்க்கை விட்டு போவா அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு ஸ்வேதா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. சரி இன்றைக்கி உனக்கு டைவர்ஸ் கிடச்சிருக்கல, அதை நம்ம கொண்டாடுறோம், ஜாலியாக போயிட்டு நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னோடனே எனக்கு பார்ட்டி தருவியா மாட்டியா, நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு நீ என் ஃப்ரெண்டு தான், அதனால் உனக்கு நான் கண்டிப்பாக பார்ட்டி தரேன் அப்படின்னோடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து ஒரு மனசு கஷ்டத்தோடு வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒன்று மீட்டிங் வந்து ரெடி ஆகலையா, டைம் ஆகிடுச்சு, எங்கே போயிட்டான் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, சூர்யாவோட அப்பா. அது வந்து அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து குழம்பி நிற்கிறாரு. உன்னை மகாவை பார்க்குறாங்க. என்ன மகா நீ மட்டும் வர, எங்கம்மா சூர்யா அப்படின்னோடனே அவர் வேறு காரில் எங்கே போயிருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல மாமா, ஆனால் வந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போம்மா வர்றது, கிளைண்ட்டை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியும், அவங்க புது ப்ராஜெக்ட், அதுவும் பெரிய ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அவங்கள போய் வெயிட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்னாச்சு நீ ஃபாலோ பண்ணி போனீங்களே அப்படின்னோடனே அது பெரிய கதை, நான் அப்புறமா சொல்கிறேன், அவர் ஸ்வேதா கூட தான் போயிருக்காரு. என்னது ஸ்வேதா கூட போயிருக்காரு, ஆமாம், ஏன் இப்போலாம் அண்ணன் பண்ணுறாரு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டென்ஷன் ஆகிறாரு. சரி நான் ஃபோன் பண்ணால் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாரு, சரிங்க நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் போடுறாங்க மகா. இங்கே வந்து மகாவோட ஃபோன் தான் வருது, நம்ம 2 பேரும் ஒன்றா பார்த்தால அப்படி டென்ஷனாக இருப்பா, அதான் ஃபோன் போட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு கேட்குறா அப்படின்னோடனே நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேப்பா அப்படின்றா சூர்யா. ஏன் சூர்யா இப்படி பண்ணுற, மகாவோட ஃபோன் அட்டன் பண்ண சூர்யான்னு சொல்லிட்டு ஸ்வேதா எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஜாலியாக பாட்டு கேட்டு நான் அட்டன் பண்ண மாட்டேன், நம்ம இன்றைக்கி ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து மகா வந்து நான் ஃபோன் பண்ண அண்ணன் எடுக்க மாட்டார் உங்கள் அண்ணன், அதனால் நீயே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜயும் கால் பண்ணுறாரு. அவள் ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட நம்பர்லேருந்து கூப்பிட்றா. உடனே இப்போ பாரு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி என்ன நினச்சிட்டு இருக்கேன், நானும் ஸ்வேதாவும் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற. அண்ணன் நான் வந்து விஜய் பேசுகிறேண்ணே. ஐயோ நீயாடா என்னடா அப்படின்னோடனே இங்கே முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு, ஏன் வரல, இத்தனை மணிக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே அது வந்துடா நான் உடனே கிளம்பி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. சாரி ஸ்வேதா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி மீட்டிங் இருக்கா, அதை நான் மறந்தே போயிட்டேன், அது எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ மறப்ப, பின்ன என்ன நீ வந்து மகா பற்றியே யோசிச்சுட்ருக்க, அவளை எப்படி கஷ்டப்படுத்துனே யோசிச்சுட்ருக்க, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி அப்படின்னோடனே சரி ரொம்ப பேசாத புரியுதா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன மாவன் என்ன சொல்கிறான், இப்போ வந்துடுவார் மாமா அப்படின்னோடனே அவன் வர இன்னும் லேட் ஆகுமா, கிளைண்ட்லாம் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிடும், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னும்போது கரெக்டாக டிசைன் வந்து மகா மேடம்க்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்றாங்க. என்ன மகா உனக்கு இந்த விஷயம் பற்றி என்ன தெரியுமா, நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன் மாமா, அப்புறம் என்ன நீ எக்ஸ்பிளைன் பண்ணி இதை முடிச்சுடு, சூர்யா வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா அவர்கிட்ட கேட்காம நான் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தான் இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணுற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. மகா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. இவங்க தான் டிசைன் பண்ணாங்க, இதை பற்றி ஃபுல்லாக விளக்கமாக சொல்லுவாங்க அப்படின்னோடனே எல்லாத்தையும் பற்றி விளக்கமாக சொல்கிறாங்க, அந்த டிசைன்ஸ் பற்றிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க வந்தவங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வெளியே வராங்க. அப்போ சூர்யா வந்துடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே சார் உண்மையிலேயே உங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் நீங்கள் தான் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க, உங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. சூர்யாவோட அப்பா வந்து சூர்யா வந்து செமையாக திட்டி விடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் இப்படியே பொறுப்பு இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பாராட்டிட்டு போகிறாரு. இதை பார்த்து சூர்யாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதோட முடியுது.